எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட நண்பா விஜய் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல தான் இருக்கிறோம். கோயம்புத்தூர்ல என்னப்பா பண்றீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹையா குரூப்ஸோட மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் பிரின்ஸ் அவர்களை பேட்டி எடுக்க தான் போறோம். அப்படி என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நிதி சார்ந்தும் பொருளாதாரம் சார்ந்தும் சேமிப்பு முதலீடு இப்படி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம் விஜய், வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் விஜய். ஓகே, நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன பேட்டி எடுக்கணும். கண்டிப்பா சிறப்பா செஞ்சிடலாம். வாங்க நான் போலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் விஜய். எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் விஜய், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. ஆனா உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம நேயர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. ஓகே. ஸோ என்னோட பேர் பிரின்ஸ். நான் வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு தொழில் பேக்ரவுண்ட் கொண்ட ஒரு ஃபேமிலியை சார்ந்தவன். ஆரம்ப கட்டத்தில் படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நானும் எல்லாத்த மாதிரியும் ஒரு டையெல்லாம் கட்டிட்டு ஒரு பெரிய கார்பரேட் ஆஃபீஸில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். தந்தையோட தொழிலை நான் கண்டினியூ பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு அதில் விருப்பம் இல்லாததுனால நான் எனக்கு முதல்ல இடம் கொடுத்தது வந்து ஒரு முதலீடு சார்ந்த ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தில் தான் நான் முதல்ல எனக்கு வேலை கிடைச்சு அங்கே சில வருடங்கள் வேலை செய்கிறேன். அதுக்கப்புறம் திரும்ப அடுத்து இன்னொரு கம்பெனிக்கு போகிறேன். அதுக்கப்புறம் வங்கி சார்ந்த, அதாவது வங்கி மற்றும் நிதி நிறுவனம் சார்ந்ததுல எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டு காலம் எனக்கு வந்து ஒரு அனுபவம் கிடைக்குது. அந்த அனுபவத்தின் வாயிலாக நிறைய விஷயங்க, முதலீடு, அப்புறம் லோன் கொடுக்க லோன்ஸ்ல, அப்புறம் கலெக்ஷன்ஸ், எல்லா விதமான வங்கி சார்ந்த இதுலயும் வந்து எனக்கு ஒரு அனுபவம் இந்த 16 ஆண்டு காலம்ல கிடைச்சிட்டு இருந்தது. ஸோ ஒரு துரதிருஷ்டவசமா ஒரு சமயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து எனக்கு ஏற்படுது. அந்த விபத்தின் காரணமாக தொடர்ந்து ஒரு கார்பரேட்ல எனக்கு வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ அதனால இந்த கார்பரேட்ல இருந்து நான் வெளியே வந்தே ஆகணும். ஏன்னா என்னோட உடலும் ஒத்துழைக்கல. அதுக்கு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் எனக்கு சாதகமாகவும் இல்லை. அடிக்கடி லீவ் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகுது. என்னுடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ட்ராப் ஆகுது. ஸோ அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கை ஒரு கட்டத்துல எனக்கு ஒரு பிரேக் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த பிரேக் வந்து என்னை நிறைய யோசிக்க வைக்கிறது எப்படின்னா, அடுத்து என்ன பண்ணலாம். திரும்ப எனக்கு அதுக்கப்புறம் வந்து இனி வந்து வேலைக்கு போறதுலயும் எனக்கு விருப்பம் கிடையாது. அதே மாதிரி எனக்கு அப்பாவோட தொழில் செய்யறதுலயும் எனக்கு ஒரு விருப்பம் கிடையாது. ஸோ வேற என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்ச போதுதான் என்ன ஒரு ஆறு மாத காலங்கள் வந்து நான் எதுவுமே செய்யலை. நான் சும்மா ஐடியால தான் இருக்கிறேன். எனக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு நான் யோசிச்ச ஒரு விஷயம் தான், இத்தனை ஆண்டு காலம் நம்ம இதுல இருந்தோம், இதுல நம்மளே ஒரு நிறுவனமா, ஒரு பெரிய ஒரு நிதி நிறுவனமா மாறலாம் அப்படின்ற ஒரு கனவோட நாங்க வந்ததுதான் இந்த நிறுவனம். இன்னைக்கு கடவுளோட ஆசீர்வாதத்திலையும் பல நல்ல உள்ளங்களுடைய சப்போர்ட்லயும் ரொம்ப நல்லா செஞ்சுட்டு இருக்கோம் விஜய். ஓகேண்ணா. இப்போ டேனியல்ஸ் டென் பிரைவேட் லிமிடெட் வந்து என்ன மாதிரியான நிறுவனம், அதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றோம்? எஸ். இப்போ ஆக்சுவலி நான் அந்த வேலையை விட்டு ஒரு 6 மாத காலங்கள் நான் என்னுடைய வாழ்க்கையை முடிச்சதுக்கு அப்புறம் 6 மாத காலங்களுக்கு அப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளே ஒரு சின்னதா ஒரு நிதி நிறுவனமா நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு செஞ்சு நானும் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இதை ஆரம்பிச்சோம். அப்போ பாரி ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் நாங்கள் முதல்ல ஆரம்பிச்சோம். அப்புறம் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல வந்து நான் இத்தனை ஆண்டு காலம் இந்த நிதி நிறைய வங்கி சார்ந்த தொழில இருந்ததுனால அங்க கத்துக்கிட்ட ஒரு சில விஷயங்களை நான் அப்படியே கொண்டு வந்து சில இனோவேட்டிவோட நான் வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண நிறைய ஸ்கீம்ஸை நாங்க உருவாக்கணும். லெண்டிங்லயே வந்து நிறைய ஸ்கீம்ஸை உருவாக்கி அது மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ல போய் நிற்கவும், அதுக்கப்புறம் நாங்க ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக நாங்க வந்து அந்த பார்ட்னர்ஷிப் கம்பெனில இருந்து நாங்களே வந்து ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனியா மாறினது ஜிடிஎஃப்சி ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சோம். அதுல இருந்து இப்போ அதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் டேனியல்ஸ் டென் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இது. அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸும் நாங்கள் இங்கே பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த நிறுவனத்துல வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் லெண்டிங் சம்பந்தமான நிறைய சர்வீசஸ் நாங்க இங்க பண்ணிட்டு இருக்கிறோம் விஜய். ஓகே. இப்போ பொதுவா எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஐடியா இல்லாம இருக்கும். இப்போ நம்ம பணம் இருக்கு, அதை எந்த இதுல முதலீடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நிறைய இல்லாம தவறான இடத்துல எல்லாம் வந்து முதலீடு செய்யற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அவங்களுக்கு எப்படி எதுல முதலீடு பண்ணா நல்லா இருக்கும், டேனியல்ஸ் டென்ல பண்ணா அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஆஃபர்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்கும்? ஆக்சுவலி டேனியல்ஸ் டென்ல வந்து
நாங்க முதலீடு அப்படிங்கறதோட எங்களோட கான்செப்டே வேற. மக்களுக்கு நாங்க சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ்ல மக்கள் வந்து முதலீடு செஞ்சு ஏமாந்து இது இன்னைக்கு குறைஞ்சது கோவை, சென்னை, திருச்சி போன்ற பெருநகரங்கள்ல மாசத்துக்கு ஒரு கேஸாவது வந்து கமிஷனர் ஆபீஸ் லெவல்ல பெரிய ஒரு லெவல்ல வந்து இன்னைக்கு பதிவாயிட்டு இருக்கு, வழக்குகள் பதிவாயிட்டு இருக்கு. இதுக்கு எத்தனைக்கும் காரணம் என்ன அப்படின்னாக்கா, இது ஒரு பேராசைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த நிறுவனங்கள்லாம் மக்கள்கிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நீங்க எவ்வளவு வேணாலும் முதலீடு பண்ணுங்க, நாங்க 10% அந்த அதற்கும் மேல நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், 10%லாம் சாத்தியமே கிடையாது. மேபி நம்மளை ஏமாத்துறதுக்காக ஒரு சில நிறுவனங்கள் ஒரு மாதம் கொடுக்கலாம், ஏன் ஒரு வருஷம் கூடி கொடுக்கலாம். ஆனா ஒரு லாங் ரன் வரும்போது பாத்தீங்கன்னா 10% இன்ட்ரெஸ்ட் எல்லாம், ஈவன் ஏன் 5% இன்ட்ரெஸ்ட் பர் மந்த்துக்கு 5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதா அப்படிங்கறதே வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு மோசடியில தான் அது போய் முடியும். இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள்ங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான போலியான விளம்பரங்களை கண்டு மக்கள் ஏமாறக்கூடாது. முதலாவது, இங்க நாங்க டைனில்சன் பிரைவேட் லிமிடெட்ல ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை நாங்க இங்க என்ன பண்றோம் அப்படின்னாக்க, இது ஒரு குரூப் லோன் கம் ஒரு சேவிங் ஸ்கீம்ஸ் மாதிரி நிறைய நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த விஷயங்கள் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல மட்டும்தான் நாங்க இப்ப மும்முரமா இருந்துகிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த ஸ்கீம்ஸை நாங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஸ்டடி பண்ணணும். என்ன மாதிரியான ஸ்டடி அப்படின்னு பார்த்தாக்கா, இன்னைக்கு கார்பரேட்ல இருக்கிற நிறைய பேத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. கார்பரேட்ல பெரிய பெரிய எம்என்சிஸ்ல வேலை செய்யற எல்லா ஸ்டாஃப்ஸும், ஏன் எஸ்பெஷலி இன்னைக்கு இருக்கிற செனாரியோல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து நிறைய பேத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் தொல்லை. கண்டிப்பா கடன் தொல்லை எதனால அப்படின்னாக்கா, வரவுக்கு மேல செலவு அவங்க பிளான் பண்ணிக்கிறாங்க. அதனால வந்து நிறைய கடன் தொல்லையில நிறைய பேர் இன்னைக்கு மாட்டிருக்காங்க. சோ எங்களுடைய ஸ்டடியே என்ன அப்படின்னாக்கா, இந்த சேலரிடு செக்மெண்ட் வந்து எவ்வளவுக்குள்ள கடன்ல இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எங்களோட ஸ்டடியில வந்து அவுட்கம் என்ன அப்படின்னாக்க, இந்த சாலரிட் செக்மெண்ட் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு 5 to 10 லட்சம் ரூபா தான் அவங்களுக்கு பெரிய நெருக்கடி. வெளியவே வர முடியாத ஒரு கடன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 to 10 லட்சம் தான். சோ இது எப்படி என்னென்ன ஃபார்ம்ல வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே கிரெடிட் கார்டுல இருக்கு, இல்ல பர்சனல் லோன் வாங்கியிருக்காங்க பேங்க்ஸ்ல, இல்ல சின்ன சின்ன குட்டி குட்டி இந்த ஆப் மூலியமா சின்ன சின்ன கடன் 50,000, 1 லட்சம், 50,000. ஸோ ஒரு பெரிய எம்என்சிஸ்ல கார்பரேட்ல, ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் இப்படிதான் இருக்காங்க. ஆக்சுவலி எங்களோட லெண்டிங்ல வந்து நாங்க பிசினஸ் பீப்புள் நாங்க ஃபோக்கஸ் பண்ணல லெண்டிங்கா இருந்த சமயத்துல. ஸோ லெண்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சாலரிட் கிளாஸ்ல தான் நாங்க ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ அங்கிருந்து கிடைச்ச அனுபவங்களே பாத்தீங்கன்னா, இவங்களோட பிரச்சனையெல்லாம் பாத்தீங்கன்னா அவசர தேவைகளுக்கு கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணியிருக்காங்க, இல்ல இந்த ஆன்லைன் ஆப்ஸ் ஆன்லைன் லோன்ஸ்ல எடுத்திருக்கிறாங்க. இவங்களோட பிரச்சனையே வந்து ஒரு 5 to 10 லட்சம் தான். ஸோ எங்களுடைய கான்செப்டே என்ன அப்படின்னா, இவங்கள இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு. ஆஸ் அ லெண்டிங் கம் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனியா வந்து எங்களுடைய ஃபோக்கஸே வந்து இந்த ஜெனரேஷனை கடன்ல இருந்து வெளியே வரணும். ஏன்னா இப்போ ஒரு கார்பரேட்ல வேலை செய்யறவங்களுக்கு கேட்டீங்கன்னா, சார் எனக்கு ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு, ஒர்க் லோடு ஜாஸ்தியா இருக்கு, நான் ஏதாவது பிசினஸ் பண்ணணும், இதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறது என்னுடைய கடன் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடன் பிரச்சனை இருக்கிறதுனால அவன் தன் சுயத்தையே இழந்துடுறாங்க. அந்த இடத்துல எவ்வளவு ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அவங்களுடைய சுயத்தையே இழந்து திரும்ப திரும்ப அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இவங்களை இந்த கடன் பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வந்தாதான் இந்த மூளை யோசிக்கும் அடுத்தது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யோசிச்சதனோட விளைவு தான் இன்னைக்கு டைனில்சன் பிரைவேட் லிமிடெட்ல டேர்ம் ஷீட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நாங்க உருவாக்கியிருக்கோம். ஆனா இப்போ டேர்ம் ஷீட்னா என்ன, அதோட ப்ரொசீஜர் என்னன்னா? ஓகே, இந்த டேர்ம் ஷீட் அப்படிங்கிறது வந்து அகைன் இது ஒரு ஸ்டடியோட அவுட்கம் தான். இந்த ஸ்டடியில நாங்க வந்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, மக்களுக்கு அவங்களோட கடன் பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வரணும். அதே சமயம் எங்களை நம்பி முதலீடா இது கொண்டு வர்ற கஸ்டமர்ஸ்க்கு வந்து நாங்க எவ்வளோக்கு எவ்வளோ செக்யூர்டா இருக்கணும் அப்படிங்கிறத நாங்க டீட்டெயில்டா இதுல ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேர்ம் ஷீட்டோட கான்செப்டே என்ன அப்படின்னாக்கா, எல்லாத்தையும் இதுல நாங்க எடுக்கவும் முடியாது. ஸோ எத்தனை இது, ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த டேர்ம் ஷீட் அப்படிங்கிறது இது ஒரு குரூப் லோன் மாதிரியும் இது ஒர்க் அவுட் ஆகும், கம் சேவிங்ஸாகவும் இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு பெனிஃபிட்ஸுமே கஸ்டமர்ஸ் இருக்கும். சேவிங்ஸா வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மினிமம் நாங்க அந்த பெர்சன்டேஜ் கொடுப்போம், 1.8% வரைக்கும் நாங்க சேவிங்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். அண்ட் இதுல ஒரு குரூப் லோனா வரும்போது
ஒரு பர்சனல் லோனை விட டெஃபினெட்லி இது வந்து ஒரு கம்மி வட்டியில நாங்க இது கொடுக்குறோம். ஸோ இது ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகிறதுனால இதுல 100% செக்யூரிட்டி நாங்க செக்யூர்டா தான் நாங்க இது ஒர்க் அவுட் பண்றோம். எங்களோட டீமே வந்து பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இதுல நிறைய விஷயங்கள் அசஸ்மெண்ட் அண்ட் கலெக்ஷன் இதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ இந்த அசஸ்மெண்ட் வந்து முழுக்க முழுக்க என்னோட கண்ட்ரோல்ல தான் இந்த கம்பெனில நாங்க வச்சிருக்கோம். வேற என்னோட எவ்வளவு ட்ரெயின்டு ஸ்டாஃப்ஸா இருந்தாலுமே அவங்க கிட்ட நாங்க கொடுக்கறது இல்லை. ஸோ அசஸ்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ அசஸ்மெண்ட் பேசிஸ்ல மட்டும்தான் நாங்க வந்து இதுல இந்த குரூப்ல மெம்பர்ஸை நாங்க ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஈவன் அந்த மெம்பர் வந்து ஒரு மெம்பர் இந்த கேஷ் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னாலுமே, அதாவது அந்த குறிப்பிட்ட டேர்முக்குள்ள கேஷ் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னாலுமே அந்த அவங்க எடுக்கணும்னு சொன்னாக்க அதுல இருந்து அவங்களுக்கு வந்து நம்ம கேரண்டர் கண்டிப்பா கேட்போம். ஸோ அந்த கேரண்டரையுமே நம்ம அசஸ் பண்ணுவோம் கண்டிப்பா. இந்த விஷயங்கள் நம்ம ஆட்லயே என்ன சொல்றோம்னா எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாத தெளிவானது. ஸோ இப்ப நான் இந்த இன்டர்வியூல சொல்றேன் பாத்தீங்களா, நீங்க எங்க கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ண பணத்தை வெளியே எடுக்கணும்னாலும் கேரண்டர். பிகாஸ் நீங்க அந்த டேர்முக்கு முன்னாடியே எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா பாக்கி இன்னியும் எடுக்காம இருக்கிறவங்களுக்கு நான் என்னுடைய சேஃப்டியை நான் கொடுத்தாகும். ஸோ நாங்க அவங்க கொண்டு வர்ற கேரண்டரி அசஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து பல நிறுவனங்கள் முன்னாடி பேசவே மாட்டாங்க. எடுக்கணும்னு வரும்போதுதான் கஸ்டமருக்கு நீ இத்தனை பேர் இது செய்யணும் அது செய்யணும்னு சொல்லி அவங்கள மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் ஏற்படுது. இன்னைக்குமே நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட நாங்க பர்சனலா பேசி இதுல வந்து அவுட்கம் தான் இதைத்தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். நீ என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ற அப்படின்னு சொன்னாக்கா, நீ என்னை நம்பி பணம் போடுறேன்னு சொன்னா நீ நாளைக்கு எடுக்கணும்னு வரீங்கன்னா என்னன்றதை இதை ஃபர்ஸ்ட் சொல்லணும். அப்பதான் கஸ்டமருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதை நாங்க இன்னைக்கு அந்த விஷயங்களை தெளிவா செஞ்சு நல்ல முறையில இன்னைக்கு போயிட்டு இருக்கு. நிறைய சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ் தான் எங்க கிட்ட இருக்காங்க. பிகாஸ் ஏன் எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடான்னு கேட்டீங்கன்னா, எஸ் அப்கோர்ஸ் எங்க கிட்ட இருக்க எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடு தான். ஏன் அப்படின்னா என்ன வேணுங்கிறத நான் வந்து ரிட்டர்ன்ல சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கஸ்டமருக்கு புரியுற மாதிரி நல்ல பெரிய எழுத்துல என்னுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதுதான். நாளைக்கு நீங்க எடுக்கணும்னு வரும்போதுனாலும் இதுதான் உங்களுக்கு கேரண்டர், இந்த மாதிரி கேரண்டர் தான் எனக்கு வேணும், இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போதே நாங்க பேசிடுவோம். ரிட்டர்ன்ல பொறுமையா உட்காந்து படிச்சு பாருங்க. என்ன கேள்வி எவ்வளவு தாட்டி வேணாலும் எவ்வளவு சந்தேகமா இருந்தாலும் எங்களை கேளுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க சைன் பண்ணுங்கிறது எங்களுடைய ஒரு சக்சஸ் ரேஷியோ. ஸோ அவங்க கமிட்மெண்ட்ல அவங்க சரியா இருந்தாங்க, எங்க கமிட்மெண்ட்ல நாங்க சரியா இருக்கிறோம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 100+ கஸ்டமர்ஸ் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. நிச்சயமா. ஏன்னா இப்போ அவங்க அந்த ஒருத்தரை வந்து நம்ம சரியா தேர்ந்தெடுக்கல, இல்ல அவங்க பணம் அவங்க சரியான புரிதல் இல்லாம உள்ள வந்துட்டாங்கன்னா அது அவங்களுக்கும் மன உளைச்சல் தான். அதே நேரத்துல நிறுவனம் அதுக்கப்புறம் அதுல இருக்கிற கலந்துருக்க எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும். அதனால அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை முதல்ல அவங்களுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் அதை தெரிய வச்சு எங்களுக்கு ஆக்சுவலி இங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் கிட்டயுமே நீங்க கேட்டீங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க டார்கெட் ஓரியன்டா யாருமே ஒர்க் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் தான், அதுக்கப்புறம் தான் எங்களுடைய டார்கெட்ஸே இருக்கும். ஸோ எங்களோட லெண்டிங்லயுமே பாத்தீங்கன்னா பேட் டெப்ஸ், அதாவது வாரா கடன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது 99% நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப லாஸ்ட் 4 இயர்ஸா வி ஆர் இன்டு லெண்டிங். ஸோ அதுல வந்து வாரா கடன் வந்து 1% தான். இந்த 1%மே ரெக்கவரி பண்ணிடுவோம். பட் டியூ டு சர்க்கம்ஸ்டன்ஸ்னால எங்களால அதை மூவ் பண்ண முடியாம இருக்கு. பட் சக்சஸ் ரேஷியோங்கிறது எங்க கிட்ட 99% இருக்கு. அதே மாதிரி மக்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிறது வந்து இதுதான். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறோம். எதுவா இருந்தாலும் உட்காருங்க, படிச்சு பாருங்க, கேள்விகளை கேட்டு தெளிவு பெற்றுக்கோங்க அப்படிங்கறத நம்ம தெளிவா சொல்லிடுறோம். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா நம்ம இன்சூரன்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இன்சூரன்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள் கூடி பரவாயில்ல. இதே வந்து ஒரு 2008 2010 சமயத்துல எல்லாம் இந்த யூலிப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வித்த விதமே எப்படின்னு பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரே வருஷத்துல 10 மடங்கா திரும்பி வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. சோ போட்ட அத்தனை பேத்துக்குமே அது நஷ்டம் தான். ஒரு புரிதலே இருக்காது. யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பிளான்ஸ்னா என்ன, அது எவ்வளோ டேர்ம்ல நம்ம விட்டா அதனுடைய பரிமாண வளர்ச்சிகள் இருக்கும், அதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குங்கிற இதுவே இல்லாம மக்கள் ஒரு கண்மூடித்தனமா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல போயிட்டு இருந்தாங்க. இப்பயுமே இன்சூரன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற மக்களுக்கு நம்ம சொல்ற ஒரு பேசிக்கான ஐடியா என்ன தெரியுங்களா, சொந்தக்காரன், தெரிஞ்சவன், ஃப்ரெண்டு தொந்தரவு தாங்க முடியாமன்னு எதுக்காகவும் இன்சூரன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். புரியுது. இன்சூரன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல ஒருத்தன் சொன்னன்றக்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. முதல்ல அந்த இன்சூரன்ஸ்னா அது என்ன, அந்த பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், அந்த பிளான்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு அவங்க சொன்னா. ஏன்னா இன்சூரன்ஸ்ங்கிறது ஒரு கான்செப்ட் செல்லிங். அந்த கான்செப்ட் படி எப்படியும் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு ஒரு ப்ரௌச்சர்ஸ் இருக்கும். அந்த ப்ரௌச்சர்ஸ் படிச்சு பாருங்க. படிச்சு புரியல அப்படின்னு சொன்னாக்கா யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னைக்குமே ஒரு செகண்ட் ஒப்பீனியன் மாதிரி மற்றவங்க கிட்டயும் அந்த ப்ரௌச்சர்ல என்ன இருக்கு,
அவங்க இந்த இந்த ப்ரௌச்சர்ல இருக்கிறபடிதான் இந்த வந்திருக்க எக்ஸிக்யூட்டிவோ இல்ல ஏஜென்ட்டோ கரெக்டா பேசினாங்களா அப்படிங்கறது எல்லாமே கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க. எதுவுமே இல்லாம பிளைண்டா இன்வெஸ்ட் பண்ணும்போது போட்ட காசு திருப்பி வரும். இங்கேயும் பே பண்ணணும், ஆல்ரெடி வாங்கின லெண்டிங்ல அங்கேயும் அவங்களுக்கும் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே வழி என்னன்னா ஸோ நம்மளே முதல்ல படிக்கணும். நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் இப்ப செஞ்சுட்டு இருக்க வேலை சரியா இல்ல இதுல இருந்து இனிமே பெட்டர் ஆஃபருக்கு போலாமா. ஒரு சிலர் என்னன்னா நிறைய பேரு சமாளிக்கவே முடியாத ஒரு பிரச்சனை எங்க வந்து மாட்டுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த இன்சூரன்ஸையுமே நாங்க குறை சொல்ல மாட்டோம். எல்லா கம்பெனியும் அவங்க கம்பெனிக்கு ஏத்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் பர்சனலா என் கஸ்டமருக்காக ஓம்பட்ஸ்மேன்லயே கம்பெனிக்கு எதிராக நான் கேஸ் ஃபைல் பண்ணி நான் ஜெயிச்சவன்.